கோவிலில் சாமிக்கு எவ்வளவோ படையல் வச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் கருவாட்டு குழம்பு, கருவாட்டு பொரியல் இதெல்லாம் படையலில் வச்சு அதுவும் ஒரு அம்மன் கோவிலில் வழிபாடு செய்கிறாங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா? வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் இருக்கிற முத்துமாரியம்மன் கோவிலில் கோவில் திருவிழா அப்போ ஊர் மக்கள் அவங்க வீட்டில் கருவாட்டு குழம்பு, கருவாட்டு பொரியல் எல்லாருமே செஞ்சு தனித்தனியாக எல்லாருமே அந்த கோவிலில் எடுத்துகிட்டு வந்து வச்சு மொத்தமாக படையல் போட்டு எல்லாத்தையும் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி சாமிக்கு படைச்சிட்டு கோவிலுக்கு வந்த எல்லாருக்குமே பிரசாதமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க சோறு, கருவாட்டு குழம்பு, கருவாட்டு பொரியல் எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக மிக்ஸ் பண்ணி வைக்கிற அந்த சோறை கும்ப சோறுன்னு சொல்கிறாங்க. அந்த கும்ப சோறை ரெடி பண்ணுறதையோ அதை பிரசாதமாக கொடுக்குறதையோ வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. சாமியை கூட நிறைய பேர் ஃபோட்டோ வீடியோலாம் எடுப்பாங்க. ஆனால் அந்த கும்பசோறு கொடுக்குறதையோ எடுக்கிறதையோ யாரையுமே ஃபோட்டோ வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதா சொல்கிறாங்க. வேலூர் மாவட்டத்தில் ரொம்ப வினோதமாக அம்மனோட தலையை வெட்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு திருவிழாவை போன வீடியோவில் பார்த்தோம். அதில் கெங்கையம்மன் இருந்த மாதிரி அந்த ரேணுகா பரமேஸ்வரியோட இன்னொரு உருவம் தான் அந்த முத்துமாரியம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் ஊரில் நடக்கிற திருவிழாக்களோட வீடியோவையும் மக்கள் எல்லாருமே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிய வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் ஊர் திருவிழாக்களோட வீடியோவை அனுப்புங்க. யாரும் கால் பண்ணாதீங்க.